அனைவருக்கும் வணக்கம். யுஜிசி நெட் ஜூன் 2025 சர்க்கிள் இதற்கான எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் 22/7/2025 அன்று வெளியிடப்படுவதாக என்டிஏ தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதளத்தில் அறிவித்துள்ளதுங்க. இது தொடர்பாக அதாவது என்டிஏ அஃபீஷியல் வெப்சைட்டில் எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஆனால் தனது எக்ஸ் வலைதளத்தில் என்டிஏ பொறுத்த வரைக்கும் சரிங்க, சேர்மனாக இருக்கட்டும், இப்போது என்டிஏவோட அஃபீஷியல் வெப்சைட்டாக இருக்கும். இதில் வெப்சைட்டை காட்டிலும் ஒரு நாள் முன்னாடியே அட்வான்ஸாக விட்டுறாங்க. அதனால் இதில் கூறப்படுகின்ற தகவல் முழுமையாக உண்மைதாங்க. இது இன்றைக்கி காலையில் 11:39க்கு போஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. இதற்கான அந்த ஜூன் 25 சர்க்கிள் மொத்தம் 85 சப்ஜெக்ட் நடந்துச்சுங்க. அதற்கான ரிசல்ட் வந்து எல்லாமே முடிஞ்சுது. ஏன்னா இது சிபிடி பேஸ்டுங்க. மல்டி செஷனாக இருந்தால் நார்மல் செஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. சிங்கிள் செஷனாக இருந்தால் அப்படியே நார்மல் மார்க்லேயே நம்மளுக்கு வந்துடுங்க. இது தொடர்பாக அந்த முடிவுகள் 22 எதிர்பார்க்கலாங்க. இதில் எவ்வளோ சீக்கிரம் அவங்க முடிவு வெளியிடுறாங்க பாருங்கள். இதில் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் நோட்டீஸே வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 16 தான் விட்டாங்க. அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 16/4/2025 7/5/2025 வரைக்கும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் சப்மிஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ் பண்ணுறதுக்கு. அதே கரெக்ஷன் பர்டிகுலர்ஸும் கொடுத்துருந்தாங்க. பின்னாடி எல்லா இதுவும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் முடிஞ்சுது, எக்ஸாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் டென்டேட்டிவ்க்கு ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே விட்டுருந்தாங்க. ப்ளஸ்ஸு ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டுருந்தாங்க. எல்லாமே அப்ஜெக்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு மேலே மேல்முறையீடு செய்கிறதோ அல்லது ஆர்டியில் கேட்குறதோ எதுவுமே அங்கே வேலைக்கு ஆகாதுங்க. இதுக்கு மேலே அப்பீலும் தெரிவிக்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ எந்த மார்க் இருந்துச்சோ ஒரு சில மாற்றங்கள் மட்டும்தான் வரும். பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க தேவையில்ல. இதன் அடிப்படை மொத்தம் 85 பாடப்பிரிவுகளுக்கு நடத்துங்க. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஆர் நடத்துவாங்க. ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் யுஜிசி நெட் நடத்துதுங்க என்டிஏ. அதே மாதிரி என்டிஏ தான் இதையும் கண்டக்ட் பண்ணுதுங்க, சிஎஸ்ஆரையும். ஆனால் அவங்களுக்கு வந்து சயின்ஸ்க்கு அது தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ சயின்ஸுங்க அந்த சிஎஸ்ஆர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்க இந்த என்டிஏ வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இது என்டிஏவோட அஃபீஷியல் பேஜுங்க, அதாவது யூஜிசியோட இது அஃபீஷியல் வெப்சைட் பேஜுங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா அப்டேட்டுமே இந்த இடத்துல நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. நானும் உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேங்க. நீங்கள் வந்து யூஜிசி நெட்டோட அந்த லிங்க் கொடுத்துட்றேன். அந்த இதில் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருங்க. நீங்கள் ரிசல்ட் பார்க்கும்போதும் அன்றைக்கி நீங்கள் இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிட்டு போய் பாருங்கள். இது தொடர்பான கட் ஆஃப்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். தமிழுக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா 95% துல்லியமாக போட்டிருந்தோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்க. அதனோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே நான் கொடுக்குறேன். இதில் ஏதாச்சும் மாற்றம் வருதான்னு சொல்லிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இங்கே ரெகுலராக வாட்ச் பண்ணும்போது இதோட வெப்சைட்டையும் நீங்கள் லிங்க்கை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க. இதை பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் லாஸ்ட்டாக இந்த நியூவில் வருங்க, அந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த பேஜுக்கு போயிடுங்க. சரிங்க. அதனால் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்களோ அவங்க ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 நாட்களுக்கு விடை கிடைத்துருங்க. எல்லோரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இருந்தாலும் அது எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் அப்பீர் ஆனாங்க, அதில் பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 6% இதை பொறுத்த வரைக்கும் அந்த இது மாறுங்க. இப்போ 3 கேட்டகிரி இருக்குது. ஜேஆர்எஃப் இருக்கும், நெட் இருக்கும், பிஹெச்டி 1 இருக்கும். இந்த கேட்டகிரியில் எத்தனை பேர் எழுதியிருக்காங்களோ அதை பொறுத்து அது வருங்க. அதனால் முடிவுகள் வர வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.